ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். இப்போ வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்கும் வீடுகள்லேயே ₹1 செலவில்லாமல் பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள்லாம் இருக்குது. நமக்கு தெரியல, இதை ஏதாவது ஒன்று சொன்னோம்னா இதுதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிறாங்க. சாஸ்திரங்கள் கூறக்கூடியது துளசியின் மகிமை. இந்த உலகத்தையே கொண்டாந்து ஒரு தட்டில் வச்சாலும் துளசியினுடைய மகிமைக்கு வேறு எதுவுமே இல்லை. சாதாரணமாக ஒரு தொட்டி அதில் ஒரு துளசியை வைத்துட்டு அதில் ஒரு விளக்கை போட்டு வைக்கலாம். துளசியை பார்த்தாலே, துளசி செடியை பார்த்தாலே செய்த பாவங்கள் எல்லாம் அழியும். அதற்கு அவ்வளவு சக்தி இருக்குது. ஆனால் நம்ம பார்த்த உடனே அசால்ட்டாக போயிடுவோம். துளசியை தொட்டாலே உடல் நமக்கு தூய்மை அடையும், நம்மக்கிட்ட இருக்க பாவமெல்லாம் போகும். பட் அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். மூணாவது, துளசி செடி முன்னால் தலையை குனிஞ்சு உட்கார்ந்து பணிந்தாலே நோய்கள் தீரும். ரொம்ப டென்ஷன் ஆகுது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அழகாக ஒரு துளசி இருக்கிற இடத்துல போய் ஒரு விரிப்பானை விரித்து சமணங்கால் போட்டு உட்காரலாம். ஒரு சேர் போட்டு கூட உட்காரலாம். அங்கே ஒரு பத்தி சூடம் இதெல்லாம் பொருத்தி வச்சுட்டு அப்படியே உட்காந்திங்கன்னா காற்று அடிக்கும்போது அப்படியே ரம்மியமாக இருக்கும். உடம்புல இருக்கிற நச்செல்லாம் போகும். அப்படியே உலகத்தில் ஒரு கைலாயத்தில் இருக்கிற போல் இருக்கும், வைகுண்டத்தில் இருக்கிற போல் இருக்கும். அதே போல் துளசி செடியை எடுத்து கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லி நீங்கள் நீர் விடலாம், சுட்டி சுட்டாக விடலாம். யமனுக்கு பயம் வந்துருமா. அதனால் துளசியை நட்டால் பகவான் கிருஷ்ணரை நெருங்கலாம். துளசிக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குது. அதே போல் துளசியை பகவான் கிருஷ்ணரின் பாதத்தில் அர்ப்பணிக்கணும், வாங்கி கொடுக்கணும். நமக்கு கிருஷ்ண பிரேமை உண்டாகும். அத்தகைய துளசிக்கு நாம் நமஸ்காரம் பண்ணணும். துளசி செடியில் பக்கத்தில் உட்காந்துருந்தா பிராணசக்தி அதிகரிக்குது. குழந்தைகள் படிக்கிறவங்களுக்கு துளசியை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தண்ணியில் போட்டுட்டு அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்புல நச்சு சக்தி போகுது, எதிர்ப்பு போகுது, நோய் எதிர்ப்பு உண்டாகுது. நீங்கள் வாரம் ஆனால் சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் நிறைய மாலை உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் குழந்தைகளை கோவிலில் சுவாமிக்கு முன்னால் உட்கார வைங்க. அங்கேருந்து வெளிப்படுகிற அந்த காஸ்மிக் ரேஸ் அந்த உடம்புல குழந்தைகள்கிட்ட இருக்கிற கிரக பீடிகள் எல்லாம் போக்கி ஒரு மனசை சாந்தியும் சமாதானத்தையும் கொடுக்கும். கல்வியில் இருக்கிற தடையை போக்கும். அந்த துளசி, பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஏலக்காய், ஜாதி பத்திரி இதெல்லாம் போட்டு பெருமாள் கோயிலுக்கு தீர்த்தத்துக்கு அந்த பொடியை வச்சுக்கிறதோடு அதை நம்ம குழந்தைகளுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேப்பரில் மடித்து குழந்தைகளுடைய பையில் வச்சுட்டிங்கன்னா போதும். புதன் ஆக்டிவேட் ஆகும், புத்தி நல்லதாக இருக்கும், மந்த புத்தி தெளியும். அதே போல் குழந்தைகளுக்கு பொறுத்தளவில் வாரத்துக்கு ஒரு முறை பிள்ளையார் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் பிள்ளையார் கோயிலுக்கு தண்ணி வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அபிஷேக தீர்த்த வெளியே வரும்போது அதை எடுத்து தண்ணீரை பிடிச்சி மூஞ்சியில் நச்சு நச்சுன்னு பச்சுன்னு ஒரு 10 தடவையாவது அடிச்சிங்கன்னா தெளித்து கொடுக்கும். அதுபோல் கோவில்களில் சுவாமிக்கு கட்டியிருக்கிற வேஷ்டி துண்டை ஒன்று வாங்கி மடித்து குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் போகுது, ரொம்ப டயர்டாகுது, ராத்திரியில் வீச்சுன்னு கத்துதுன்னா தலைமாட்டுக்கிட்ட தொட்டிலில் வச்சு விட்டிங்கன்னா போதும், நல்ல சுகமாக தூங்கும். அதே போல் உங்கள் கோவிலில் கொடுக்கக்கூடிய அருகம்புல் மாலை பழசெல்லாம் தூக்கி வெளியே போடுவாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் காய வச்சு சாம்பிராணியோடு புகை போட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரம் உங்கள் வீட்டுக்கு துளசியில் ஒரு மாலை கட்டி போடுங்க. ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கக்கூடிய மாலையை கழட்டி அடுத்த நாள் துளசியை தூக்கி வெளியே போடுவாங்க. அந்த மாலையை கொண்டுட்டு வந்து உங்கள் வீட்டு நிலைக்கு போடுங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தீட்டு காலத்தில் அதை போடக்கூடாது. அதே போல் வீட்டுக்கு முன்னால் விளக்கமாறு செருப்பு இல்லாமல் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஜாதி பத்திரி, வெட்டி வேறு இதோடு சேர்ந்து நன்னாரி வேரில் ஊற வச்ச தண்ணீரை வாசலில் தெளிச்சிங்கன்னா ஜவ்வாதோடு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கமன்னு வாசம் வரும். ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு வெளியே வரையிலும் வீட்டுக்குள்ளே எந்த அறையிலையும் ஒரு நல்ல மனமும் நல்ல வாசனையும் நல்ல சூரிய வெளிச்சமும் தூசி இல்லாமல், டஸ்ட் இல்லாமல், துணி தோரணம் இல்லாமல், டேபிள் சேர் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்து, தரையும் ஃப்ரெஷ்ஷாக இருந்து, அதுக்கப்புறம் குழந்தைகள் படிக்கிற இடத்துலையும் நிமிர்ந்து உட்கார்ற மாதிரி ஒரு நல்ல டெஸ்க்கு போட்டு படிக்க வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் தானே நான் நல்லா இருக்கணும். நம்ம ஒரு தாய் தகப்பன் என்ன விரும்புகிறோம்? நான் என் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும், என் குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறோம். ஸோ நிறைய வீடுகளில் நாம் துர்வாடைகள் வராமல் பார்த்துக்கணும். ஒரு வீடு எப்படி இருக்கணும்? நல்ல வெளிச்சமாக இருக்கணும், நல்ல காற்று ஓட்டமாக இருக்கணும். ஜன்னலை திறக்க மாட்டேறீங்க, ஐயா சொல்கிறேன், ஜன்னலை திறங்க.
கொசுவுக்கு கொசுவலை கூட அடிச்சுக்குங்க. கதவு ஜன்னலை திறந்து வைங்க. நல்ல காற்றோட்டம் வரட்டும். காலார கொஞ்சம் தூரம் சாயங்காலம் நடந்து போங்க. பிள்ளைகளை கொஞ்சம் நேரம் விளையாட விடுங்க. படிக்கும்போது படிக்க வைங்க. படுக்க போகும்போது சாப்பாடு கொடுக்காதீங்க. சாயங்காலம் ஒரு 7 மணிக்கே சாப்பிட சொல்லிடுங்க. அதனால் நாமும் சௌகரியமாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். குழந்தைகள் முன்னால் நல்ல வார்த்தைகள் பேசுங்க. சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அவங்கக்கிட்ட நல்ல பண்பாடை கற்றுக் கொடுங்க. ஒரு பேங்குக்கு போனால் அங்கே செல்லானை எப்படி ஃபில் பண்ணணும், பெரியவங்க முன்னால் எப்படி நடந்துக்கணும், எப்படி நிற்கணும், அவங்க வந்தாங்கன்னா வாங்கன்னு கூப்பிடணும், யாராவது வந்துட்டாங்கன்னா வாங்க தாத்தாங்கணும், வாங்க அங்கிளுங்கணும், இப்போ பொம்பளை பிள்ளைகள்கிட்ட எப்படி பழகணும் வைக்கணும், இப்படி பண்பாடெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுத்தாலே போதும். பள்ளிக்கூடத்துக்கு போய் படித்து மாத்திரம் பிரயோஜனம் இல்லை. நல்லா சாப்பிடணும், உணவு பண்ணணும், துணிமணியை துவைச்சதை மடித்து வைக்கணும், வீட்டில் பொருளை வச்ச இடத்துல இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுப்பதே இல்லை. அதனால் சாக்ஸ் எல்லாம் எடுத்து எங்கே வைக்கணும். சண்டே ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு கையில் வேலையை கொடுத்து சோப்பு தண்ணியில் ஊற வைக்கணும். ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலமே பாலிஷ் போட்டு வைக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பேக்கில் முதல்ல நைட்டி செக் பண்ணணும். பேனாவுக்கு எங்கே இருக்கான்னு பார்க்கணும். ரப்பர் இருக்கா, ஐடி கார்டு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். ஹோம் ஒர்க் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் எழுதி போடணும். இப்படி நீங்கள் யாருமே பேரண்ட்ஸ் நீங்கள் சொல்லாதீங்க. அவங்களாகவே இதை செய்ய முன் வரணும். எல்லாத்தையுமே நீங்கள் பிள்ளைகளுக்காக நீங்களே நொயின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதனால் யாராவது சொன்னால் தான் அதுங்களுக்கு செயல்படுற மாதிரி குணம் வந்துடுது. இந்த உலகத்தில் அவங்க எதிர்த்து நிற்கணும். நல்ல பழக்க வழக்கத்தோடு வீர தீரத்தோடு இருக்கணும். அதனால் 4 பேருக்கு மத்தியில் நிறுத்தணும். எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லணும். இந்த மரஞ்செடி கொடிகளை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். கோவிலை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். கல்வியை பற்றி சொல்லணும். உறவுகளை பற்றி சொல்லணும். வயதானவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லணும். இப்படி நம்மளுடைய குலதெய்வம், குடும்ப தெய்வம், அக்கம் பக்கம் உள்ளவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற பண்பாடெல்லாம் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் சேமிக்கிற பழக்கமும் நம்மகிட்ட நல்லா இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டுமாய் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக. நன்றி, வணக்கம். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பேர் வைக்கணும், வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா ஐயாவை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஐயா உங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் பார்த்து தரேன். நன்றி, வணக்கம்.